ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மழை காலத்துக்கு குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் வந்து மிளகு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். தொண்டை கரகரப்பு, அப்புறம் சளி இருமல்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு வச்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக நல்ல ரிலீஃபாக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மசாலாவுக்கு வந்து வறுத்து நம்ம பொடி பண்ண வேணும். அதுக்கு மிளகு எடுத்துக்கிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அதில் பாதி அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம லைட்டாக அதை வறுத்துக்கிடலாம். இது கூடயே கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லெண்ணெயில் தாளிச்சுக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் வெந்தயமும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். வெந்தயம் வந்து ரொம்ப பொரிஞ்சிட்டு கருகிட்டுனா கசப்பு தன்மை வரும். அதனால் அதை ரொம்ப கருக விடாமல் பார்த்துக்கலாம். ஒரு 2 வத்தல், அப்புறம் ஒரு கை அளவுக்கு பூண்டு எவ்வளோ நாள் நம்ம சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லது. இதை கொஞ்சம் வதங்கிக்கிடட்டும். கொஞ்சமாக கறி லீவ்ஸும் நம்ம சேர்த்துக்கிடலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் சின்ன வெங்காயத்திலே நம்ம செய்ய பார்க்கலாம். ஒரு 15-20 அளவுக்கு சின்ன வெங்காயம் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா முழுசாகவே நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். அது இல்லாதவங்க மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிடலாம். ஒரு தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கிடலாம். இந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு மிளகு மட்டுமே போதும். அதனுடைய காரம் கரெக்டாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். புளி கரைச்சலை உள்ளே நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ அந்த மசாலாத்தூள் வந்து நம்ம ஆயிலே வதக்கிட்டோம். அதனால் ரொம்ப நேரம் நம்ம வந்து குழம்பு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதிலே கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போயிருக்கும், மசாலாவோட வாசனை எல்லாம். இப்போ அதனால் மீடியமாக நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். கொதித்து இப்போ நமக்கு புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் திக்காகி வரணும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். நல்லா இது கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் திக்காகிற டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த மிளகும் ஜீரகம், அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ இந்த டைமில் சேர்த்ததும் குழம்பு இன்னுமே நல்லா திக்காகி கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வை. நல்ல வாசனையாக சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும். பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம்லாம் சேர்த்துருக்குறோம். சளி இருமலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் நம்ம குழம்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து குழம்பா செய்ய கஷ்டமாக இருக்குன்னா நம்ம ரசம் வச்சிடலாம். வெத்தலை ரசம் தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அப்படியே கூட ரசமாக செஞ்சு டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். இது சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னதான் வெத்தலை ரொம்ப நல்லதுன்னு ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 3 பேர் நம்ம ரசம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு 3 போதும். ஏன்னா அதில் காரம் நிறையா இருக்கும். காரம் ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா நம்ம மிளகும் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 5-6 பல் பூண்டு, 3 வெத்தலை, இது எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சிக்கலாம். ஒரு தக்காளியும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வெத்தலையிலேருந்து காரம் வரும், மிளகோட காரம் எல்லாம் கரெக்டாக சூப்பராக வரும். இப்போ வந்து நமக்கு நல்லெண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வத்தல் வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு வத்தல் இன்றைக்கி நான் சேர்த்துருக்குறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இது ஃப்ளேவர் கொடுத்ததும் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா உள்ளே சேர்த்து இந்த ஆயிலே நல்லா நம்ம வதக்கிக்கிடலாம். ஒரு தக்காளி மிக்சிலனாலும் அரைச்சி சேர்க்கலாம், அல்லது நல்லா மசிச்சு கூட நம்ம சேர்க்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா நமக்கு வாசனை நல்லா கொடுத்ததுக்கப்புறம்
தக்காளி வந்து உள்ளே சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தக்காளி வதங்கினா போதும். ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி உள்ளே ஊற்றிடலாம். அப்புறம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணியோட அளவு வந்து நம்ம பார்த்துக்கலாம் ரசத்துக்கு. இனி வந்து நம்ம இந்த மாதிரி நுரக்கட்டி நல்லா வரணும், கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ். இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த டைமில் லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு போடணும். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தா கடுத்துரும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான். நல்லா சூப்பராக நமக்கு வெத்தலை ரசம் ரெடி ஆகிட்டு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். தொண்டை கரகரப்பு, சளி, இருமலுக்கெலாம். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சும் இந்த மழை டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். தொலியோடு எடுத்துக்கிடணும், அதான் ரொம்ப நல்லது. லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம், அல்லது ஈவினிங் டைம் ஏதாவது ஒரு டைமில் கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போது நம்ம வேக வைக்கணும். இது கூட அரிசி எடுத்துக்கிடணும். 1 கப் உளுந்து எடுத்துட்டோம்னா 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி. இது ரெண்டையுமே நம்ம வந்து குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு நல்லா குலைவாக வேகணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 5 கப் தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சேன் அப்படின்னா நல்லா குலைவாக பொங்கலுக்கெலாம் வேகும்ல, அந்த அளவுக்கு கரெக்டாக கிடைக்கும். அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியும் உளுந்தும் கூட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அப்படியும் சேர்த்து நம்ம வறுக்காமல் அப்படின்னாலும் நம்ம சேர்க்கலாம். அதுவுமே நல்லா மசிஞ்சு நமக்கு வந்து குலைவாக வெந்து வரும். இப்போ வந்து ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி கருப்பட்டி சேர்த்துருக்கிறேன், வெல்லம்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இன்னொரு பாத்திரத்தில் அதில் தூசிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி நல்லா தண்ணியாக டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி வேணும்னா நம்ம வந்து இது கூட கொஞ்சம் ஹாட் வாட்டரும் சேர்த்து நல்லா தளர்வாக ஆக்கிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம கொதிக்கும்போது அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா சூப்பராக நமக்கு இருக்கும். இல்லை திக்காக போதும் அப்படின்னா கம்மியாகவே நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி நல்ல தேங்காய் துருவல் நிறையவே சேர்க்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும். தேங்காய் பூ சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக சாப்பிட்றது பிடிக்கும். பவுலில் வச்சு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றது மாதிரி நான் திக்னஸ்க்கு செய்கிறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும், பாயாசம் மாதிரி தண்ணியாக வேணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் சேர்த்து சாப்பிட வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சூப் பார்க்கலாம். தூதுவளை சூப் எப்படி செய்யலான்னு. இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யில் 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 5-6 பல் பூண்டு வந்து தட்டி வதக்கிக்கலாம். நெய்க்கு பதில் பட்டர் கூட நம்ம எடுத்துக்கிடலாம். ரெண்டுமே இல்லைன்னா ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை வந்து 1-2மா நச்சு சேர்த்துக்கலாம். இது நம்ம வேக தான் வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேவர் இறங்குறதுக்காக வதக்கிக்கலாம். அப்புறம் தூதுவளை கொஞ்சமாக இருந்தாலே நமக்கு போதும். இதையும் நம்ம நச்சு உள்ள சேர்த்துட்டு சும்மா ஃப்ளேவர் இறங்குறதுக்காக மட்டும் லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ 2 கப் அளவுக்கு சூப் வேணும்னா 3 கப் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு அதை வந்து 2 கப்பாக வற்ற வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஆயிரும். இப்போ இதில் வந்து நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு அதை வற்ற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து வற்றினதுக்கப்புறம் அப்படி குடிக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இல்லை கடையில் குடிக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாக நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு மட்டும் தான் காரத்துக்கு சேர்க்குறோம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபீஸ்லாம் செஞ்சு பாருங்கள்.